தமிழ் சினிமால அறிமுகமாகும் நடிகைகள் பலர் விஜய் மற்றும் அஜித் படங்கள்ல ஒரு காட்சியிலையாவது நடிக்க வேண்டும்னு தங்களோட ஆசையை ஓப்பனாகவே தெரிவிப்பாங்க. இப்படிப்பட்ட வாய்ப்பு தேடி வந்த போதும் நடிகை சாய் பல்லவி ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டதாக சொல்லப்படுது. அஜித் நடிப்புல வெளியான துணிவு திரைப்படத்துல முதல்ல நடிகையாக தேர்வு செய்யப்பட்டவங்க சாய் பல்லவி தான். படத்தின் கதையை இயக்குனர் ஹெச் வினோத் சொன்னபோது இவரோட கதாபாத்திரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லாத காரணத்தினால அந்த வாய்ப்பை ஏற்க மறுத்துட்டாராம். இந்த படத்துல மஞ்சு வாரியர் கமிட் ஆனாங்க. அஜித்தின் துணிவு படத்தை நிராகரித்த சாய் பல்லவிக்கு லியோ படத்தில் த்ரிஷா நடித்த சத்யா கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு தேடி சென்றது. போட்டிகள்ல சம்பளம் பேசப்பட்ட போதும் ஒரு சில காரணங்களால இந்த படத்துல நடிக்க முடியாதுன்னு சாய் பல்லவி சொன்னதாக தெரிகிறது. அதுக்கப்புறம் தான் இந்த வாய்ப்பு த்ரிஷாவுக்கு போனது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3 மொழிகளிலும் தன்னோட கதாபாத்திரத்துக்கு வலு சேர்க்கும் கதைகளிலேயே சாய் பல்லவி நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது சிவகார்த்திகேயன் நடிப்பில் கமல்ஹாசன் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வர அமரன் படத்துல நடிச்சிருக்காரு. அடுத்த பிரம்மாண்ட படத்துல விஜய் கூட ஜோடியாக நடிக்க இருக்காராம். விஜய் சினிமாவுக்கு குட் பை சொல்லிட்டு முழு நேர அரசியல்வாதியாக களமிறங்க இருக்காரு. இது குறித்த அறிவிப்பு வெளியான நாள்ல இருந்தே இவரோட கடைசி படத்தை யார் இயக்க போறாருங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இன்னும் 2-3 நாட்கள்ல இயக்குனரை விஜய் லாக் செய்து விடுவாருன்னு சொல்லப்படுது. இதுல வெற்றிமாறன் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த காம்போ எப்பொழுது இணையும்னு ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இதுலயும் விஜய் கடைசி படத்தை வெற்றிமாறன் இயக்குவது ரொம்பவே பெருமையா இருக்கும். தளபதிக்கு தேசிய விருது கிடைப்பதும் உறுதி. இந்த படத்துல சாய் பல்லவி நடிக்கலாம்னு சொல்லப்படுது. ஏற்கனவே வெற்றிமாறன் இயக்கத்துல ஒரு வெப் சீரிஸ்ல சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க.